ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்து வெங்கல பொம்மை. இது 1920 காலகட்டத்தில் உள்ளதுன்னு நினைக்கிறேன். 4 தலைமுறைகளுக்கு முன்னாடி உள்ளது. இதை கல்யாண சீர்வரிசைக்கு இந்த பொம்மையை கொடுப்பாங்க. இப்போ 4வது தலைமுறையாக என்னோடய கையில் இருக்குது. இந்த பொம்மை 4 தலைமுறைகளுக்கு முன்னாடி உள்ளவங்க அதை புதுசாக செஞ்சாங்களா, இல்லைன்னா அவங்களோட முன்னோர்கள் வாங்கி பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இதை கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதோட அமைப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த பொம்மை நல்லா அழகாக செதுக்கியிருக்காங்க. இதோட கையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதமாக அது என்னன்னு சரியாக தெரியல. தாமரைப்பூ மொட்டு மாதிரி இருக்குது. அது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இந்த பொம்மையோட உச்சந்தலையை பாருங்கள், ஒரு டிசைன் மாதிரி இருக்குது. இதை ராக்கொடின்னு சொல்கிறாங்க, ஆனால் சரியாக தெரியல. ஏன்னா இந்த பொம்மையோட உச்சந்தலையில் முடியே இல்லை. அப்போ இது என்னங்கிறது சரியாக தெரியல. இதுவும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இதோட பின்புறத்தை பாருங்கள். இந்த பொம்மைக்கு முடி நல்லா நீளமாக வளர்த்துருக்காங்க. அந்த காலத்தில் ஆண்கள் முடியை நீளமாக வளர்த்துருப்பாங்களாம். ஏன்னா ரிஷிகள், அறிஞர்கள், ராஜாக்கள் இவங்கெல்லாம் முடியை நீளமாக வளர்த்துருப்பாங்களாம். தண்டனைக்குட்பட்டவங்க, திருடர்கள் இவங்களுக்கெல்லாம் முடி வெட்டப்பட்டிருக்குமா. அதனால தான் அந்த காலத்து ஆண்கள் நீளமாக முடி வளர்த்துருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொம்மையோட அமைப்பை பற்றி பார்த்தாச்சு. மேலும் இந்த மாதிரியான பழைய பொருள் உங்ககிட்டயே இருந்துச்சுன்னா அதை வீடியோ எடுத்து போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதன் மூலமாக நம் முன்னோர்களோட அறிவு திறமையும் படைப்பு திறனும் வெளியில் தெரிய வரும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதை பெருமைப்படுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குயின்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.